Welcome back to Create with Ramya. In this video, school opening useful in the pencil pouch or pencil case. எப்படி ஈஸியா வீட்ல பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த pouch செய்யறதுக்கு any old cotton dressல இருந்து fabric யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த measurement படி fabric கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த floral pattern fabric வந்து pouchோட outside cover. இந்த stripe designல இருக்கிற இந்த cloth வந்து lining cloth யூஸ் பண்ணலாம். இப்போ lining cloth மேல zipper place பண்ணிட்டு pouchோட outer fabric reverse பண்ணி இங்க stitch பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்துல zip attach பண்ணியாச்சு. அப்புறம் இந்த சைடுல again ஒரு stitch பண்ணிக்கலாம். இப்படி பண்றதால front sideல zip portion பார்க்க நீட்டா அழகா இருக்கும். zipோட ஒரு சைடுல outer fabric அப்புறம் lining cloth stitch பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரியே இன்னொரு சைடுலயும் lining cloth outer fabric டச் பண்ணலாம். இப்போ fabric stitch பண்ண வேண்டிய zipோட இன்னொரு சைடுல டவுன்ல லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அப்புறம் மேல அவுட் சைட் ஃபேப்ரிக்கை ரிவர்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இன்னொரு சைட்லயும் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணியாச்சு. இந்த சைட்லயும் ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா ஜிப்பை கட் பண்ணிக்கலாம். ஜிப் போர்ஷனை இந்த சென்டர்ல வச்சுட்டு ரெண்டு லைனிங் கிளாத் சேர்த்து இந்த சைட்ல ஸ்டிச் பண்ணலாம். அப்புறம் இந்த ரெண்டு அவுட்டர் ஃபேப்ரிக்கை சேர்த்து இந்த சைட்ல ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவுட்டர் ஃபேப்ரிக் லைனிங் கிளாத் ஸ்டிச் பண்ண பிறகு ஜிப்பை ஓப்பன் பண்ணிட்டு அவுட்டர் ஃபேப்ரிக்கை புல் பண்ணி இன்சைடில் வச்சுட்டு ஜிப் இருக்கிற பார்ட்டை இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 cm ஹைட் அண்ட் 2 cm வித்தில் 4 கார்னர்ஸ்லையும் கட் பண்ணிட்டு ரெண்டு சைட்லையும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ண பிளேஸ்ல லைனிங் கிளாத்தை இப்படி மடிச்சு ஒரு தையல் போடலாம். இன்னொரு பக்கமும் இதே மாதிரி செய்யலாம். இப்போ 4 கார்னர்ஸ்லயும் இப்படி ஃபிளாட் பண்ணி ஒரு தையல் போடலாம். ஃபோர் கார்னர்ஸ்லையும் தச்சு முடிச்சாச்சு. இப்போ இங்கேயும் லைனிங் கிளாத்தை மடிச்சு ஒரு தையல் போடலாம். அவ்வளோதான், தச்சு முடிச்சாச்சு. இப்போ திருப்பி பென்சில் பவுச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற ஒரு பழைய ட்ரெஸ்லேருந்தே ஒரு க்யூட்டான பவுச் பண்ணியாச்சு. இந்த டிஐவை பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த டிஐவை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணீங்கன்னா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.